அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை தொடரில் இது 2வது பாகம். இந்த 2வது பாகத்தில் தீயவர்களின் மன்னரை வாழ்க்கை பற்றிய சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல வேதனையின் ஆரம்பம். அதாவது தீயவர்களுடைய உயிர் வாங்கப்படும் போதே அவர்களுக்கு வேதனை ஆரம்பமாகி விடுகிறதாம். எப்படி? இறை நிராகரிப்பாளர்களின் உயிர் வாங்கப்படும் போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏக இறைவனை மறுத்தோரின் உள்ளங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவர்களை கைப்பற்றும் போது சுட்டரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டுமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 8வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்களின் முகங்களிலும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் அவர்களை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதை அவர்கள் பின்பற்றியதும் அவனது திருப்தியை வெறுத்ததுமே இதற்கு காரணம். எனவே அவர்களின் செயல்களை அல்லாஹ் அழித்து விட்டான் என்று 47வது அத்தியாயம் 28வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு அறிவுடைமையாக அறிவாளியோட செயலாக இருக்க முடியும். மலக்குகள் உயிரை வாங்கும்போது நாம் நல்லவனாக இருந்திருக்க கூடாதா என்ற எண்ணம் கெட்டவனுக்கு ஏற்படுகிறது. எப்படி? அப்போதுதான் ஒவ்வொரு பாவியும் தான் செய்த பாவங்களை நினைத்து வருத்தப்படுவான். நன்மையை செய்வதற்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளித்திருக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டுவான். ஆனால் அவனுக்கு அதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரமாட்டான். எனவே மரணம் சம்பவிப்பதற்கு முன்பே, நமக்கு மரணம் வருவதற்கு முன்பே மறுமை வாழ்வுக்கு தேவையான நற்காரியங்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். நற்காரியங்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அவைகள் மட்டும்தான் நமக்கு அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு வழங்கும். இல்லை என்றால் இறந்த பிறகு இறைவனிடம் மன்றாட வேண்டி வரும். அப்போது எவ்வளவு மன்றாடினாலும் அதற்கு எந்த பயனும் இருக்காது. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அழகிய வழியில் நல்வழியில் செலவிடுங்கள். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நல்லவனாக நான் ஆயிருப்பேனே என்று அப்போது மனிதன் கூறுவான். எப்ப? அதை அனுபவிக்கும் போது. எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எந்த விதியை விதித்து அல்லாஹ் அனுப்புனானோ அந்த நேரம் வந்து விட்டால் அது முடிந்து விட்டது. அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். 63வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி கொஞ்சம் அனுப்பி வையேன் என்று அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள். அவ்வாறு இல்லை, அப்படி இல்லைப்பா, அவ்வாறு இல்லை. இது வாய் வார்த்தை தான். இதுவும் கூட உண்மை கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி பேசுகிறான். திருப்பி வச்சாலும் அதே, திருப்பி அனுப்புனாலும் அதே தான் செய்வான். இது வெறும் வாய் வார்த்தை தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அதை கூறுகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் பாவ மன்னிப்பின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என்பதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது
மலக்குகள் உயிரை கைப்பற்றுவதற்காக வருவதற்கு முன்பே தாம் செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இறுதி நேரத்தில் கையேந்தினால் அந்த பிரார்த்தனைக்கு மதிப்பு இருக்காது. சக்கராத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் கையேந்தி ஒரு பலனும் இல்லை. எனவே ஒவ்வொருவரும் மரண வேலையை அடைவதற்கு முன்பே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அறியாமல் தீய காரியம் செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்போருக்கே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு உண்டு. அவர்களையே அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அறிந்தவன். நான் எதுக்காக கேட்குறான், எப்படி நடக்கிறான், என்ன செய்ய போகிறான், இவைகள் யாவையும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் நான் இப்போது மன்னிப்பு கோருகிறேன் என கூறுவோருக்கும் ஏக இறைவனை மறுப்போராகவே மரணித்தவருக்கும் மன்னிப்பே கிடையாது. அவர்களுக்காகவே துன்புறுத்தும் வேதனையை நாம் தயாரித்துள்ளோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். மேலும் முகமதே, வானவர்கள் அவர்களிடம் வருவதை அல்லது உமது இறைவன் வருவதை அல்லது உமது இறைவனின் சில சான்றுகள் வருவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? உமது இறைவனின் சில சான்றுகள் வரும் நாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்பிக்கையோடு நல்லறங்களை செய்தவர்களையும் தவிர எவருக்கும் அவரது நம்பிக்கை பயன் தராது. வேறு யாருக்கும் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நம்பிக்கை பயன் தராது. நீங்களும் எதிர்பாருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரியா? நீ வானவர் கேட்குற, அல்லாஹ்வை நேராக வரக்கூடாதான்னு கேட்குற. அது ரெண்டுமே நடந்தாலும் நம்பிக்கை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவரை தவிர அப்படி அவங்க நேரில் வந்தாலும் ஃபாய்தா இருக்காது. சரியா? அதனால் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் அல்லாஹ். ஃபிரௌன் என்ற கொடிய அரசன் மரணிக்கும் தருவாயில் ஈமான் கொண்டு விட்டதாக அவன் கூறுறான். மரணம் சம்பவிக்கும் போது இவ்வாறு அவன் கூறுவதால் அல்லாஹ் அவனுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அவன் மன்னரையிலும் மறுமையிலும் தண்டிக்கப்படுகிறான் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ராயலின் மக்களை கடல் கடக்க செய்தோம். ஃபிரௌனும் அவனது படையினரும் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். முடிவில் அவன் முழுகும் போது அவர்களை கடலில் பிளக்க வச்சு அவர்களை பனி இஸ்ராயல்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு காப்பாற்றிட்டு இவனையும் இவனுடைய கூட்டத்தாரையும் கடலில் முழுகடிச்சிட்டான். அப்படி அந்த முழுக போகிற நேரத்தில் கடைசியில் முடிவில் அவன் முழுகும் போது இஸ்ராயலின் மக்கள் நம்பியவனை இஸ்ராயலின் மக்கள் யாரை இறைவன் என்று நம்பினார்களோ அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நான் நம்புகிறேன், நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று கூறினான். கடலில் மூழ்கடிச்சு உயிர் பிரிய போகிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறான். பனி இஸ்ராயல் மக்கள் யாரை கடவுள்னு சொல்கிறாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை கடவுள்னு சொன்னாங்களோ அந்த கடவுளை நான் ஏற்றுக்கிறேன், நானும் முஸ்லீமாக ஆகிவிடுறேன் என்று சொல்கிறான். இப்போது தானா அட பாவி பயல அநியாயக்காரனே, இப்போ தான் அந்த எண்ணம் வருதா? இப்போது தானா நம்புவாய்? இதற்கு முன் பாவம் செய்தாய், குழப்பம் செய்பவனாக இருந்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சொல்கிறான். 10வது அத்தியாயம் 91 நீங்கள் இதை பார்க்கலாம். குற்றம் புரிபவர்கள் மன்னிப்பதற்கு முன்பே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒப்பாரி வைக்கும் வளர்க்கமுடைய பெண் தான் இறப்பதற்கு முன் பாவ மன்னிப்பு கோரி அதிலிருந்து மீளாவிட்டால் மறுமை நாளில் தாரல் கில் ஆன நீலங்கியும் செறி சிறங்கு சட்டையும் அணிந்தவளாக அவள் நிறுத்தப்படுவாள். எதுக்கு? ஒப்பாரி வச்சு அழுதுறதுக்காக. அவள் அதற்குள் மரணிப்பதற்கு முன்னாலே அதிலேருந்து மீளணும், இல்லைன்னா இந்த வேதனை செய்யப்படும்
அப்போ எந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, எந்த ஒரு பாவம் நாம் செய்திருந்தாலும், ஏன்னா அந்த பாவங்கள்னு தெரிஞ்சு பல பேர் செய்கிறவங்களும் இருக்கிறோம், தெரியாத பாவங்களை செய்கிறவர்களும் இருக்கிறோம் இல்லையா? எப்போ நம்ம மனசு உறுத்துதோ, ஆஹா இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, இது நல்ல செயல் இல்லையே, இது நல்ல காரியம் இல்லைன்னு எப்போ நமக்கு படுதோ அல்லாஹ் பட வைப்பான் இல்லையா? அந்த நேரத்தில் உடனடியாக அதற்காக அல்லாஹ்விடத்தில் மீட்சி பெற பெற்றுடணும். அப்புறம் அநியாயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்துவிட்டு கடைசியில் உயிர் தொண்டைக்குழியை அடியும் போது யா அல்லான்னா இம்பாசிபிள். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் அல்லாஹ் தரமாட்டான் என்பதை மேற்கூறிய வசனங்களும் இந்த நபிமொழி முஸ்லீமில் 1700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதுபோல் நிறைய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹதீதுகளில் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. அவ்வளவையும் பேசுகிறதுக்கு ஆரம்பித்ததுக்குள்ளே 11 நிமிடம் ஆயிடுச்சு சரிங்களா? அதனால் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நல்ல சிந்திக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த அறிவை சரியாக யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். இந்த ஒரு ஹதீதும் இதுவரை கூறப்பட்டிருக்கிற திருமறை வசனங்களும் என்ன, நாம் மரணிப்பதற்கு முன்னாலேயே நம்ம செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் என்ன இன்னும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம அடிக்கடி கேட்டது தான், வலா தீனாரும் வலா திரகமுன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது மறுமை நாளையில் தீனாரோ திரகமோ அங்கே பலன் இல்லை. இந்த நாட்டில் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தீனார் திரகம்லாம் அந்த பொருளாதாரமாக இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு பொருளை வாங்கலாம், நினச்சதை வாங்கலாம். இப்போ நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மறுமையில் அங்கே கிடையாது, பணம் காசு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் தெளிவாக மக்களே, நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை உடனடியாக சரியாக்கி விடுங்க. மரணத்துக்கு முன்னாடி, மரணம் எப்போ வேணாலும் வரும் இல்லையா? அதனால் நான் இன்னும் அடுத்த வருஷம் கேட்டுக்குவோம், நாளைக்கு செஞ்சுக்குவோம், நாளன்னைக்கு செஞ்சுக்குவோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. எது தவறு நம்ம செஞ்சிட்டோன்னு நம்ம மனசாட்சி மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறானோ அதை உடனடியாக நம்ம மனைவிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்ற பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம உற்றார் உறவினர்கள்ட்ட இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்கள் பழகக்கூடியவர்களுடைய வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனா இன்னும் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்த நிறுவனங்களில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நமக்கு எப்போவாவது அங்கே தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வறுமையானால் உடனடியாக நம்ம அங்கே சென்று அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அதை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்க மாட்டான். மன்னிக்கிற விஷயங்கள் தௌபாலாம் எதை மன்னிக்கும்? அல்லாஹ்வுக்கு செய்ய தவறிய வணக்க வழிபாடுகளில் உள்ள விஷயங்களை தான் மன்னிப்பானே தவிர, ஏன்னா மனிதர்களுக்குள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் அந்த சம்மந்தப்பட்டவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நிறைய விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம என்னைக்காவது எப்பயாவது எங்கேயாவது என்ன நம்ம தவறு செஞ்சுருக்கோமா, மனங்கோணும்படி பேசியிருக்கிறோமா, பொருளாதாரத்தை முறைகேடாக கையாண்டிருக்கோமா, இப்படி அனைத்து விஷயங்களிலும் அந்த மனிதர்கள், நம்ம பழகக்கூடிய மக்கள், நம்ம வாழ்க்கையில் இடம்பெற்ற மக்கள் அனைவர்கிட்டையும் நம்ம ஏதாவது செஞ்சிருமாங்கிறத நினைப்பு வந்த உடனடியாக அவர்கள்ட்ட மீண்டும் போய் என்ன இந்த மாதிரி நான் தவறு செஞ்சிட்டேன், ஆத்திரத்தில் செஞ்சிட்டேன், சைத்தானுடைய தூண்டுதலில் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மறுமையில் இதுக்காக என்னை பிடிச்சிடாதீங்கன்னு சொல்லி, அது ரொம்ப எளிதானது. என்ன தவறு செய்யக்கூடியவர்கள் மன்னிப்பு கேட்டு யார் வந்தாலும் மனித இயல்பு மன்னிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனாலும் சைத்தான் அதை கூட கேட்க விட மாட்டான். அந்த ஈகோ பிரச்சனையை முன்னால் கொண்டுட்டு அதெல்லாம் அவங்ககிட்ட போய் நீ கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஈகோவை கொண்டுட்டு அதிலிருந்தும் நம்மளை விடமாட்டான். ஆக முழுமையாக இது சைத்தான் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது எளிமையான விஷயம் தான். நீங்கள் கடனே வாங்கிட்டீங்க ஒருத்தர்கிட்டேருந்து, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, வசதி இல்லை, அவர்கிட்ட போய் அழுது புலம்பி மறுமையில் பிடிச்சிடாதப்பா, என்னால் முடியல, கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டால் கூட பலர் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் மன்னிக்குவார்கள். ஆனால் அதை கூட நம்மளை
நம்மளுடைய ஈகோ கேட்க விடாது. இது அனைத்துக்கும் முழுமையாக பின்னணியில் இருக்கிறவன் சைத்தான் என்பதை நினைவில் கொண்டு நமது மரணம் வருவதற்கு முன்னாலேயே நாம் எதெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் என்ற நினைவு வருகிறதோ அதை உடனடியாக அவர்களிடம் சென்று அதற்கான தீர்வை கண்டுவிட வேண்டும், மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை இறுதியாக இந்த காணொலியை நினைவுறுத்திக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜிசாக் அல்லாஹ் ஹைரா. தொடருவோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ்.